ஹலோ ஹலோ. ஹலோ சொல்லுங்க, யாருங்க? நான் செந்தில் பேசுகிறேங்க. சொல்லுங்க. தெரியுதா யாருன்னு? ஹலோ, நான் இங்கே சீனிவாசன் பேசுகிறேன். நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையமா? ஆமாம், கோபிச்செட்டிப்பாளையம். நான் என்ன சொல்கிறேன்னா, மூடிக்கிட்டு உன் அக்காவில் இங்கே வந்து அதை பைப் எடுத்துட்டு சொல்லிடு. நல்லா இருப்பீங்க எல்லாருமே. ஒருத்தர் ரொம்ப பண்ணுவீங்கண்ணா, ஒருத்தர் மென்டல் ஆயிருண்ணா. ஒரு சைக்கிள் கூடிண்ணா, சரியா? போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் வந்து அதனால இது எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ண முடியும், சரியா? ஒன்றும் சொல்லி எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ண முடியும். உன் சொல்ல வச்சுருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்க. எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ண முடியும். என்னால் எதுலேயே நான் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். மூடிக்கிட்டு உன் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஏன் தங்கச்சி விட்டுரு. இல்லையா என்ன நடக்க போகணும்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு எந்த இடத்துல கஞ்சா போடுவேன், எந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கஞ்சா போட்டேன்னா ஒருத்தர் யாருமே தெரியாது எனக்கு. அதே சொல்லி நீ ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்லேயே கொடு. போலீஸும் சொல்லும், சரியா? ஹலோ, சொல்ல போலீஸுக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லு. போலீஸ் இதை பாரு, செங்கோட்டையில கூட போய் பார்க்க போறோம். என்ன சொல்லு? என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டியா? கொஞ்சம் பண்ணிக்க. நான் கஞ்சா போட்டேன்னா உனக்கு என்ன தைரியம் சொல்லு. நீ என்ன ஒண்ணு சொல்லு. ரெக்கார்ட் பண்றதுன்னா தம்பி சீனி நீ பேசுற முதல்ல. நீ பேசுற நீ பெரிய தேவடியா பையா அக்கா தங்கச்சி வந்து ஓக்க விடுறா. அப்படியா அம்மால ஓக்க நீ பேசுற அப்படியாடா புண்டமன உன்னை வெட்ட போறா. எப்படியாம்மா பார்த்துட்டே வாடா ஒரே என் தங்கச்சி அங்கே இருக்கா. போய் தொட்டு போடுறா என் தங்கச்சியை. எப்படியா போறா? சரி வா. என் தங்கச்சி எங்கே இருக்குடா? ஓத்தா நீ உனக்கு சாகடிக்காம விட மாட்டேன்டா. உங்க அம்மாவை ஓகே என் தங்கச்சி சீனா வந்து உம்மாவை உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா. என் தங்கச்சி வீட்டுக்கு நான் யாரா நீ? எப்படியா அப்ப நீ யாரா நீ எனக்கு? ஓகே எந்த வயசுல ஃபோன் பண்ணி பேசுறீங்க எல்லாமே? எப்படியா மேடம் நீ இருக்க இந்த வர்றீங்க? உனக்கு அவ்வளவுதான்டா தெரியும். செங்கோட்டை மினிஸ்டர் செங்கோட்டை என்ன பெற்ற வைக்கண்டா. யாரை பத்தி யார நினைக்கிற? மொத்தம் அவர் சொல்றது யாரா ஒன்று சொன்னது? தைரியமானாலும் என்ன பொட்டுல என்ன மாதிரி இது ஒண்ணு ஓத்தா. நான் அப்படியே சட்டை கழுதி அங்கே செத்து போயிரு போதுமா? நான் நல்ல ஆத்தலா போடுவேன். உன்னால ஆத்தலா போடுவோம், நல்ல ஆத்தலா போடணும்யா. வா ஓத்தாள உன் தங்கை அக்கா மறந்து வச்சுடா. புரிய சொல்றா, சாக சொல்றா. உண்டாமண்ணா ஏன்டா என் வீட்டுக்குள்ள வந்து நீ என் இடத்துல வந்து நீ வீட்டை கட்டுவ. ஓத்தா அதுக்கு நான் இடம் கொடுக்குமா? என் பூரா நீ அம்மால ஓத்த உங்களை கண்ணு மொழி இல்லாம ஆக்கி விட்டு போயிருங்க. எப்படியா அம்மைங்களா? யாரை பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தா ரொம்ப பொறுமையா நானும் தங்கச்சி வீடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ ரொம்ப ஓட பேசுற. உண்டாமைங்களா ஒரு இதுக்கான மதிப்பு போறியா எல்லாமே? நேற்று நைட் வந்து எனக்கு மண்டல் டார்ச்சர் ஆயிட்டுதா. ஹலோ சீனிவாசா, நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்க. என் தங்கச்சி அதுல பாவம் நல்ல பிள்ளை, என் நம்பி நல்ல பையன். நாங்க தாய் இல்லாம வளர்ந்தவன். நல்லா போல்ட்டு போய் எழுதி கொடு. தாய் இல்லாம வளர்ந்தவன் இது இந்த இடத்துல செந்தில் ஒருத்தர் இருக்கேன். ஆதாரங்களையும் தெரியும். அப்ப நீ பூரா சப்ப கூட மாட்டேன். அவருக்கு நிப்ப அவ்வளவு தூரம் நான் மெண்டல் கூதி போட்டோ நிச்சய கஞ்சா போட்டுனா 10 பேர் வந்து நிப்பாங்க. ஒன்னு நைட்டு அவங்கள சாகடிச்சு போயிடுறாங்க. கண்ணு அப்படியே தூக்கி 3 கண்ணை அப்படியே தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்க. சொன்னா ஒரு வாரம் சொன்ன செஞ்சிருவேன். என்னட்ட சும்மா சீனா போட்டுட்டே இருக்க? தங்கச்சி உன் அக்கா தங்கச்சி இருக்கா இங்க வரணும். தெவடியா உங்களுக்கு நான் சொல்ற கேள்றா. புண்டாமனா நான் சொல்ற கேள்றா. யாரு செங்கோட்டையா? செங்கோட்டை பூடு நீ மொத்தம் செங்கோட்டை மொத்தம் வெயில் டேஸ் வந்தா நாங்க தானே பாக்குறோம். நீ என்ன என் பூலாடா? நீ நாங்க தானே அவருக்கு எல்லாமே நிக்கிறோம். நீ என்னடா என் பூடு நீங்க பேசிட்டு இருக்க? போலீஸா? நான் சொல்லிட்டு போலீஸ் நான் பயப்பட முடிஞ்சுட்டேன். ரெக்கார்ட் பண்ணிக்கிறதா புண்டமனா? நான் ரெக்கார்டே சொல்றேன். நான் கஞ்சா அடிச்சுருந்தேன். ஒருத்த கூட இருக்க மாட்டீங்க. வச்சிருவா எது வச்சிரு
ஏய் என்ன வந்து கேட்கணும். ரெக்கார்டு. இதுக்கு அடுத்து எது வரக்கூடாது என் தங்கச்சி பண்றதா நீங்க சட்டம். நீங்க சொன்னீங்களா ஒரு கவுன்சிலர் நீங்க ஜெயிச்சிருவீங்க திருச்சியில எதுங்க அந்த எண்ணத்தோட நானும் சொல்றேன். என் தங்கச்சி கவுன்சிலரே அவங்க அந்த ஏரியாவோட வைக்கவே போறேன். சரிங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நான் வந்து மரியாதையா தான் நான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி ஆளுக்கு நீங்க அந்த ஊருக்கு கொங்கு நாட்டுக்காரங்க, நாங்க ஊர் விட்டு ஊர் வந்தவங்க. எங்களை வந்து அந்த அளவுக்கு நீங்க என்ன ஈத்தர பேர் வச்சுக்கலாம். இப்ப நேத்து எப்படி பேசி ஈத்தர பேர் வச்சதால என் தங்கச்சியில வந்து ஒரு சீனை போட்டுருக்கீங்க. நீங்க வந்து 2 அடியில பைப் வச்சு நீங்க கட்டுவீங்க. அதை நாங்க ஓட்டி பிக்கணுமா நீங்க? நாங்க என்ன ஒரு பூடாங்க அந்த இடத்துல வெட்டி புளி வச்சு தேவடியா பசங்க எவனா இருந்தாலும் உங்க அம்மாவோட வாழ்க்கை வரேன்டா தேவடியா பாரு நாளைக்கு வரேன்டா. என்னை எவனாச்சும் என்னை தொட்டு பாருங்கடா. உங்க அம்மா அவன் உயிரே இருக்காடா. ஒன்னு நீ சாவனு மொத்தம் என் தங்கச்சி பேசுற எவனா சாணும்டா. வாங்கடா அவங்க எவ்வளவு அட்வொகேட்டோ அவங்க வர சொல்லு. எந்த அட்வொகேட்டோ தான் வர சொல்லு. அண்ணே தப்பா நினைக்காத, எனக்கு அந்த அளவுக்கு வெறி ஆயிடுச்சு. வெறிங்கிறது வெறி ஒண்ணு இருக்கு தெரியுமா? வர சொல்லுங்க. நான் வந்து கேட்டதுக்கு 30-40 நாள்ல வந்துருவேன், வெளியில வந்துருவேன். ஏன்னா ஜெயிலுக்கு ஒரு பெரிய புதுசே இல்ல. நீ இந்த ரெக்கார்டை போட்டு அங்க ஜெயில் ஸ்டேஷன்லயே கொடுத்தாங்க. அதாவது கரெக்டா அவங்க இடத்த கட்டிட்டு உங்க தங்கச்சி உங்க இடம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நேற்று அதானே உங்கள்கிட்ட சொன்னேன். அண்ணே வேணாண்ணே உங்க இடத்த அறிவு சொல்லு, இங்க என் தங்கச்சி வரக்கூடாதுன்னு கேட்டேன். என் தங்கச்சி அதானே சொல்லிச்சு. திரும்பி அதே போய் நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கு? நீங்க என்ன ஊர்ல அங்க ஊருக்காரங்கன்னா நாங்க வந்து சொம்ப போயிடலாம் இங்க வந்துட்டோங்க. இல்ல வந்து அவங்க இடத்துல எனக்கு என்ன தெரியுமா, என் தங்கச்சி வந்து அந்த இடத்துல சீனி பண்ண கூடாது. என் தங்கச்சிக்கு உள்ளது கொடுத்துருங்க. தங்கச்சி 35 அடிக்கு வீடு கட்டிக்கிச்சுல என்னென்னதுக்கு இடத்த கொடுக்கணும்னு சொல்றேன். இப்போ கேட்டுக்க சீனி நல்லா கேட்டுக்குங்க. நான் நேற்று வரையும் உங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். சரி நான் இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சரியா? நான் என்னன்னு கேள்விப்பட்டேன். என் மச்சான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கொடி அந்த இரும்பு ஆட்டுறோம்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குன்னு அப்பதான் கேள்விப்பட்டேன். சரியா? நீங்க உங்க அக்காவுக்கா நீங்க இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க அக்காவோட இடத்த நீங்க எடுத்துக்கோங்க. உன் தங்கச்சி உன் இடத்த நீங்க எடுத்துக்க. என் தங்கச்சியோட இடத்த நீங்க விட்டுருங்க. ஏவனாச்சும் என் தங்கச்சி வேணா வெட்டி போய் இதே நடக்க போய் நாளைக்கு நான் வர்றேன். நைட் கிளம்பி நாளைக்கு காலைல வர்றேன். ஏன்னா எவனாவது பேசுனீங்கன்னா எவனுமே உண்மையா இருக்க முடியாது. சரியா? இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. சரி நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. 4 அடி தூக்கி எரிஞ்சுன்னு சொல்லு. எதுக்கு என் தங்கச்சி வீட்டுல பைப் போடணும்? முதல்ல வந்து உன் தங்கச்சி இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி அது இன்ஜினியர் பிரச்சனை, அது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை தேவையில்லை. முதல்ல நீ வந்து எப்படி பேசுற, நேத்து எப்படி இன்னைக்கு என்ன பேசுற அதான் கேக்குறேன். சொல்லுங்க. நேத்து என்ன மாதிரி பேசுறேன், இப்ப இன்னைக்கு என்ன மாதிரி பேசுறேன்? நான் நேத்து பேசுனதுக்கு வந்து ஒரு இது இருக்கு. அந்த கான்சல் நான் நின்றுகிட்டு இருந்தேன். இப்ப அந்த கான்சல் என் தங்கச்சி சொன்ன என் தங்கச்சி தானே எனக்கு என் கூட போன தங்கச்சி தான் எனக்கு மெயின். எவனும் எனக்கு தேவையில்லைங்க. நீ கொங்கு நாட்டுல போற, நீ நீ எடப்பாடிக்கு சொந்தக்காரனா கூட இது எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு என் கூட போன தங்கச்சி தான் மெயின். புரிஞ்சா? என் கூட போன தங்கச்சி அவன் வந்து 5 சென்ட் இடம் வாங்கி அந்த இடையில வீடு கட்டுறான்னா அந்த இதுக்கு இருக்கியா? யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. மொத்தா நீங்க அங்க எல்லாம் பெரிய ஆளுனா நான் இங்க அதோட அப்பா டக்கரு. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ரொம்ப அப்பா டக்கரு. ரொம்ப ஒரு ஒஸ்டான ஆளு நாங்கெல்லாம். சரி இப்ப நான் அதை என்ன சொன்னேன்? என்ன நீ அப்பா டக்கரு? நான் என்ன சொல்றேன்னா நல்லா கேட்கும். உனக்கு அக்கா வந்து இல்ல இப்ப நீ இத்தனை பேசுற. நான் நேத்து வந்து எவ்வளவு மரியாதையா எவ்வளவு கரெக்டா பேசுவேன். உனக்கு சரியா? வீட்டுக்குள்ள என் தங்கச்சி வீட்டுல கேமரா அது ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க என் வீட்டுல இது பிடிப்பீங்களா? பிடிச்சி நிப்பீங்களா? எவனோ அது அட்டை கேட்டாங்களா? யாரு நாங்க பக்கத்துல அட்டை கேட்டா அது அட்வொகேட் யாரு? அட்வொகேட்டா? அட்வொகேட்டு நான் உன் தங்கச்சி மேல நான் வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணிக்காமல அவனு சொல்லிடு மொத்த சாவடிச்சு ஒருத்த 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிடு. ஒரே ஒருத்தர் சொல்றேன். நான் உண்மை சொல்லிட்டேன். ஒருத்த அப்படி இல்லை நாளைக்கு நல்ல ஆட்டாவை பண்ணலாம். நாளைக்கு நான் வருவேன். எங்க டீப்பு அடிக்க சொல்லு. சரி நாளைக்கு வாங்க. நான் வந்துருங்க. நாளைக்கு வந்துருவேன். நாளைக்கு வந்து அந்த இடத்துல நிற்பேன். கோபிச்செட்டி பக்கத்துல நிற்பேன். வீட்டு வாசல் நிக்க கூடாது எவனுமே. நான் அந்த இடத்துல என் மனைவி வாங்கியிருக்கா.
என் தங்கச்சி இடத்துல எவனும் வரக்கூடாது. உன் வேலை என்னமோ அந்த வேலை மேல பார்த்து போயிட்டே இருக்கணும். அண்ணா நான் இப்போ அண்ணன் சொல்றேன்னா சீனியர்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு புரிஞ்சுக்க. மரியாதையா நான் வந்து உன்னை எவ்வளவு தூரம் சொல்றேன், ரெஸ்பெக்டா எவ்வளவு தான் பேசுறேன். நீ வந்து இவ்வளவு தூரம் என் நகைச்சியை வந்து உன் தங்கச்சி எது பண்ணாலும் ஓகே, நீ வந்து அதுக்கு வந்துருவ. அதாவது உன் தங்கச்சி தப்பு பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, அப்படிதான். என் தங்கச்சி முக்கியம். உன் தங்கச்சி வந்து உங்க இடத்துல எச்ச புடிச்சுக்கிட்டாலும் அது கரெக்ட், அப்படிதானே? அப்படியா? ஒன்னால முடிஞ்ச பாரு. நான் இப்போ நான் வந்தேன்னா இடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கடுத்து நான் கேட்க போட்டு டிசிகால வந்து எல்லாத்தையும் வர வச்சிருவேன். நான் ஓப்பனா தெரியுமா பரப்பை கட்சியில இருந்து எல்லாத்தையும் வர வைப்பேன். ஓப்பனா உண்மைச்சுவேன். நான் அந்த கட்சியில இருக்கேன். எல்லாத்தையும் வர வச்சிருவேன். நான் அந்த இடத்துல நான் போட்டு கேஸ போட்டு உட்காந்துருவேன். இது நல்லது, இது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் அப்புறமாட்டு மெண்டல் கூதி ஆயிட்டுன்னா ரொம்ப வேணா போயிடலாம் பாத்துக்க. வச்சுக்கிறாங்க என் நகைச்சிட்ட வச்சுக்கிறாங்க, என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. எல்லாம் ஒதுங்கணும், ஒதுங்கிக்க. ஒருத்த என் நகைச்சி அந்த இடத்துல தீண்டுறதுன்னா அப்ப எவன் எந்த இடத்துல ஆழத்துல இருக்குன்னு பாத்துக்க. அப்புறம் நான் கேஸ போட்டு நான் பாத்துக்கிறேன். நான் கேஸ போட்டு ஜெயிக்கிறதுல அன்னைக்கு நீ வீட்டை கட்டிக்க. அந்த அளவுக்கு நான் திருப்பேன். அதை கேட்டு போற, அந்த வக்கீல்கிட்ட கேட்டு போற. யாரு தங்கச்சி வீட்டுக்காரனா யாருன்னு தெரியல வக்கீலு. நான் இல்லாத என் தங்கச்சி இடையில என் வீட்டுக்குள்ள என் கேமரா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என் வீட்டுல எதுக்கு நீங்க கேமரா எடுத்து என் வீட்டுல வந்து டேப்பு பிடிச்ச அனுப்பிய அடைக்கிறது நீ யாரியா? வீடு வந்து எல்லாம் அளந்து மாத்தி கட்டிட்டாங்கன்னா எப்படி அளந்து? ஆனா நேற்று அளவுக்கு நான் வர உங்கள்ட்ட அவ்வளவு தூரம் நான் பொறுமையா பேசிட்டு இருந்தேன்னா அந்த ஒரு எனக்கு தெரியாம இருந்துச்சு. தெரிஞ்சா உங்களை பேசுறேன். நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். அண்ணே தப்பா நினைக்காத. இப்போ மனசால சொன்னேன். எவனும் ஒண்ணு இங்க பாரு, கட்டிக்கு தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. கட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு தெரியாது. ரெக்கார்டை போட்டு நீ போலீஸ் கூட போலீஸே சொல்றாரு கட்டிக்கு தெரியாது. சரியா? நான் குத்துறது எப்படி வேணா குத்துற, நீ என்ன எப்படி வேணா குத்தலாம். ஏன்னா அது வந்து கட்டிக்கு தெரியாது. ஏன்னா தேவையில்லாம ரொம்ப சுரண்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன எனக்கு என் தங்கச்சி தான் உசுறு. சரியா? சும்மா தேவையில்லாம அங்க போயிட்டு அங்க நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் நோண்டாமட்டா நீங்க இருக்க மாட்டீங்க. வாழ்றாங்களா புது பொண்ணாட்டி மாப்பிள்ளையோட வாழ்றாங்களா, வாழ சொல்லுங்க. நல்லபடியா வாழ சொல்லுங்க. நல்லபடியா வாழ சொல்லுங்க. நல்லபடியா போக சொல்லுங்க. என் வீட்டு இடத்துல நீ வந்து பைப்பை விடுவேன். அந்த இடத்துல என் தங்கச்சி வீட்டு பைப் விடுவீங்க, எல்லாத்தையும் இது பண்ணுவீங்க. நீங்க என்கிட்ட வந்து திரும்பி பேசுவீங்களா? எதுக்கு தேவையில்லைன்னு விட்டோம்ல. நான் 3 லட்சம் தான் நான். சரி சரி நீ கூப்பிடுவானா? நாங்க பேசிக்கிறோம். யார்கிட்ட பேச போற நீ? யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறோம். எவன் உயிராஜ் அந்த இடத்துல வீடு கட்ட போறீங்க, எவன் உயிராஜ் போக போகுது, அது நடக்க போகுது, நடந்துட்டு ஆக போகுது. அதுக்கடுத்து பாத்துக்கிறோம். சரியா? நீங்க எவ்வளவு சோதனை கேட்டு நான் இங்க சென்னையிலே இருப்பேன். நான் திடீர்னு வரை எவன் உயிர் போகுதுன்னு தெரியாது. இது எவன் உயிர் பண்ணி உயிர் போதா இல்ல ஓ உயிர் சீனிவாசம் உயிர் போதா? வேணாம், நான் அந்த இதுக்கு நான் வரல. நீ வேணா அந்த ரெக்கார்ட் எடுத்து நீ போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டு போ. சரியா? நீ போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துக்க. எதை வேணா பண்ணிக்க, எதை வேணா பண்ணிக்க. எனக்கு அந்த ஒரு எண்ணத்தை, அந்த அச்சுறுத்தல் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு அச்சுறுத்தல் தான் நான் உன்னை பார்க்கணும், பயப்படணும். இதுக்கு மேல ஏதாச்சும் ஒன்று என் தங்கச்சிட்ட பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. உன் வேலை என்னமோ அதை பாத்துக்கங்க. என் வேலை என் தங்கச்சியோட இடத்துல நீ ஏன் வர்றீங்க? என் தங்கச்சி இடத்துக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க? வேணுமா எடுத்துக்க. உன் இடத்த வேணுமா எடுத்துக்கன்னு கேட்டேன். உன் இடத்த வேணுமா எடுத்துக்க. நாளைக்கு காலைல வந்துருவோயா? நாளைக்கு காலைல வந்துருவீங்க. நாளைக்கு காலைல வந்து இறங்கல. அண்ணே நாளைக்கு காலைல நான் வரையில யாரு ஒண்ணு நான் ஒருத்தர் நான் பரதேசி மாதிரி நான் ஒரு இந்த கிடா இருக்குல்ல, இந்த செம்பைய கிடா, அந்த மாதிரி நான் வரையிலே முடிக்கிட்டே நிப்பேன். செம்பைய கிடா எங்கிட்ட முட்டுன்னு தெரியாது. தம்மு டிம்மு நிக்கும். எதை பத்தி நினைக்காது. ஒண்ணு ஜெயிலுக்கு போதா, ஜெயிலுக்கு போயிருவேன். எனக்கு ஒரு பெயில் ஒரு 15-20 நாள் வந்துருவேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டரியா. எல்லாத்தையும் பார்த்து நீங்க உங்களெல்லாம் சும்மா பேசக்கூடாதியா. தெரியல என்னையா உங்களெல்லாம் என்ன தெரியுங்க? யார பத்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? போங்கய்யா, போய் ஒழுங்கா வேலையை பார்த்து உங்க அக்கா நினைச்சு உள்ள இடத்த வாங்கி பிரிச்சு போட்டு உட்காந்து போங்கய்யா. எங்கிட்ட வந்து என்கிட்ட சீலை போட்டு இருக்கியா? ஏன்னா போங்க. நான் வந்தேன் இருக்க மாட்டேன். இதான் சொல்லுங்க. நான் வர மாட்டேன். வந்தா நீ இருக்க மாட்டேன்.
சீனனே இப்போ எனக்கு ரொம்ப மென்டல். நான் ஒரு எப்படி சொல்றது உண்டு மென்டல் மாதிரி. ஏன்னா ஜெயில செல்லப்பாண்டின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பேன். இப்போதே 3 மாசத்துக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிட்டேன்னு. அவன் செல்லப்பாண்டி யாருன்னு கேளு, அவனே செந்திலோட சொந்த அண்ணன் பையன். இங்க கேட்காத கோபிச்செட்டி சேல்ஸ் கேட்டு சொல்லி இந்த ரெக்கார்டையும் போட்டு வச்சுக்க. நான் தான் செல்லப்பாண்டியோட சொந்த சித்தப்பா நான் தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, என்ன பண்ணி வந்திருக்காங்க புரிஞ்சுக்க. முதல்ல நான் ஓப்பனா டாக் விடுறேன். ரெக்கார்டிங்லேயே வச்சுக்க, ரெக்கார்டிங் எடுத்து வச்சுக்க. செல்லப்பான்னு சொல்லி யாரை வெட்டின, எந்த எஸ்சிக்கா என்ன எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டேன். எஸ்சி விட்டு போயல அவனை வெட்டினேன். என் நம்பியே என் மகன் அண்ணன் வெட்டினேன். சரியா? திரும்பியா அவங்களே நான் அவன் சித்தப்பா சொந்த சித்தப்பா நான் செந்தில் செல்லப்பாண்டி எங்களுக்கு ஒரு குலதெய்வம் சொல்லி செல்லாதி அம்மன். அதுக்காக செல்லப்பாண்டி செந்தில் செல்லப்பாண்டி நாங்கள் வச்சிருப்போம். சரியா? எங்கள்கிட்ட நீ வந்து சீலை போட்டுக்கிட்டே உட்காந்துடாத. நான் இல்லைன்னாலும் இன்னொருத்த வந்து செய்வாங்க. நானும் அந்த மாதிரி கேரக்டர். நான் விளையாட்டுக்குமா பேசல, பெருமைக்காக பேசல. நீ இந்த ரெக்கார்டிங்கும் வச்சுக்க. நான் பெருமைக்கா சொல்லல, இப்போவும் சொல்றேன். நல்லா வச்சுக்க. ஏன்ட்ட வச்சுக்கிறாதீங்க. என் வீட்டு இடத்துக்கு நீ என் தங்கச்சி நீ வராத. வந்தேன்னா நீ காலி ஆயிடுற. உன் இடத்துல பைப்பை தூக்கிட்டு போயிரு, ஓடி போயிரு. என் மச்சான் வந்திருக்கானா என் மச்சான் அதுக்கடுத்து நீ கேளு. நான் செருப்பு கட்டி அடி, நான் அப்ப நான் வாங்கிக்கிறேன். என் இடத்துல நீ வச்சுக்கிறாத. என் மச்சான் 5 செல்லு வாங்கி அவன் கட்டிக்கானா, அந்த 5 செல்லு நீ இருந்துக்க. நீ எப்போ பண்ணதான் நீ என்ன கேட்டா உன் மச்சான் சொல்றான். பார்த்தா நாங்க தெரியாது ரவுடியா, நாங்க தெரியாது அரசியலாதியா. என் பூனை தப்ப போறேன். அவ்வளவு பெரிய ஆளாவேன். வர சொல்லு. நான் வந்தேன்னா இறங்கினா உள்ள இறங்கினா மொத்தம் எவனாச்சும் கொலை நடந்து போயிடுறேன். அதே மட்டும் சொல்லிடுவேன். இதை மட்டும் ஒரு தெளிவா சொல்லிடுவேன். நான் வர்றதுக்கு முன்னாடிக்கே நான் ஒரே ஒரு இது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் சொல்லிடுவேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடிக்கே செல்லப்பாண்டின்னு சொல்லி உள்ள ஜெயிலுக்குள்ள, அதாவது கோபிச்செட்டி பாலத்துல ஜெயில ஒருத்தர் உட்காந்துங்க. செல்லப்பாண்டி கேட்டுப்பாரு, ஒன்றும் இல்லை, தப்பெல்லாம் இல்லை. அதுக்கு அடுத்து ஈரோட்லயே ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. அவன் என் பையன், என் சொந்த அண்ணன் பையன் தான் அவன். சரியா? அவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி ஜாதிக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு போனாங்க. இப்ப பெயில தான் இருக்காங்க, எல்லாம் பெயில தான் இருக்காங்க. நாங்கெல்லாம் சும்மா சைலண்டா இருக்கோம்னா அதுக்காக நீ என்னை பார்த்து நீ இது பண்ணிக்கிறாத. சரியா? சரி செந்தில், நான் என்ன பண்றேன், நீ நாளைக்கு வா பேசிக்கலாம். சரியா? அண்ணா நான் வர மாட்டேன்னா வந்தேன்னா ஏதாச்சும் யாராச்சும் வெட்ட போறேன். வெட்டுற அளவுக்கு தான் அவரு. நான் பிளான் போடுறது வேற மாதிரி இருக்குண்ணா. அண்ணா நான் உள்ள அண்ணா நான் உள்ள இருக்கிறேன்னா என்ன போலீஸ் பிடிங்க. அந்த போலீஸ் பிடிக்கிற இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு படிப்பேன். உன் தங்கச்சி வந்து நீ வா. ஏன்னா உன் தங்கச்சி என் தங்கச்சி இடத்துல நீ போகக்கூடாது. என் தங்கச்சி இடத்துல நீ போக ஏன் தெரியும். அப்புறம் என்ன பக்கத்து இடம் நீ நாளைக்கு வா பேசிக்கலாம், நேரடியா பேசிக்கலாம். ஒரே இன்னைக்கு 60 மனிதன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு நியாயத்தை மட்டும் கேட்போம். அவரு என்னப்பா இதாப்பா அப்படின்னு கேட்டானா நீ என்ன வேணா சொல்லுவேன், நான் அதை கேட்டுக்கிறேன். சரியா? நீ நேரடியா இடத்த வந்து நேரடியா பாரு. ஏன்னா உன் தங்கச்சி வீட்டுக்காரர் பண்றது கரெக்டுன்னு தான் உனக்கு தெரியும். ஏன்னா நீ வந்து நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் நீ நினைக்க மாட்டேங்குது. நீ உங்கள்ட்ட நீங்க யாருமே எதுவும் கேட்கல. சும்மா என் தங்கச்சியே போய் நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரி, உன் தங்கச்சி பண்றது கரெக்ட். நீ வந்து நீ நேரடியா வந்து பேசி பார்த்து பேசி. சரி நான் சொல்றேன், என் தங்கச்சி இடத்துல நீங்க எதுக்கு பைப்பு போட்டீங்க? ஏப்பா நீ வந்து நேரடியா வந்து பாரு. முதல்ல நீ வாயில சொல்றது கேட்காத. உன் தங்கச்சி பைத்தியக்கார பைப் போடுவான். வீடுக்கு எவனா கட்டுறவன் தங்கச்சி இடத்துல கொண்டு போய் பைப் போடுவானா? இடம் இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், தப்பா நினைக்காத. இப்பவும் சரி மனசால சீனனே மனசுல இருக்கு. உண்மை சரி பாப்பா பேசிடுச்சு, அது ரைட்டு. இனிமே எவனுக்கு மரியாதை இல்லைன்னா ஒரு மெண்டல் மாதிரி என் வீட்டுக்குள்ள என் வீட்டு வாசல் எதுக்கு பைப் போடணும்னு கேட்டேன். நான் வந்து சும்மா புல்ற சொல்லிட்டு நான் பாடம் இடிச்சுட்டு இருப்பேன். காலைல ஒரு 3-4 மணிக்கு நான் இடிச்சு விட்டு நான் என்ன ஒண்ணு தெரியுமா அடுத்து சொல்லி நான் உண்மை சொல்லுறேன். பிசிகால வந்து எல்லா பயிலும் இறக்கி விட்டுருக்கேன். என் சொந்த நான் தேவைறேன் இல்லைங்கிறதுல எனக்குன்னு பரப்பையில சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. நல்லா கேட்டுக்க, என் டீம் ஒரு டீம் இருக்கு. திருமாவளவன் கட்சிகள்ல இருந்து எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. நான் உங்களை இறக்கி விட்டேன்னா நீ நாஸ்தி ஆகி போயிடுவேன். நான் ரொம்ப பொறுமையா உட்காந்துருக்கேன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. நான் நேற்று வரையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் தங்கச்சி சும்மா போய் நீ சீண்டிட்டே இருக்கீங்க எல்லாரும். இனிமே சீண்டாதீங்க. சீண்டுனா நீ இருக்க மாட்டீங்க.
நீங்க வரவரையா என்னடா அந்த இடத்துல என் தங்கச்சி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு. இல்ல நீங்க இருப்பீங்க நான் கேஸ போட்டு உட்கார வச்சு போய் இல்ல நான் கேக்குற ஒரே ஒரு பதில் சொல்றது கேளு. நாங்க இருக்க மாட்டோம். சொல்லுப்பா நீ சொல்லுப்பா. நீங்க இருப்பா உன் தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கல்ல, நாங்க இருக்க மாட்டோம். நீங்க எல்லாம் இருப்பீங்கல்ல. அப்படின்னா இல்ல என் தங்கச்சி தெரியுன்றியா எல்லாமே? நான் சொல்ற கேளு, என் தங்கச்சி நான் விட முடியாது. என் தங்கச்சி நான் நேத்து சொல்லிட்டேன். அதாவது நான் இவ்வளவு தூரம் மரியாதையா பேசுறேன் லூசா நானு? அன்னைக்கே நான் வந்து பிரச்சனை பண்ணேன். அன்னைக்கு நீ வந்து அண்ணா சொல்லி இவ்வளவு மரியாதையா பேசுறேன். நீ உன்னை தப்பா நான் சொல்ல லூசுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அன்னைக்கு நான் வந்தல அங்க இருந்தல 2 நாள் இருந்தல பேசிக்கொண்டேன். அம்மா ஆத்தா ஓத்தான்ற நீ மெட்ராஸ் இருந்துட்டு நீ எவ்வளவு தூரம் பேசுற? நீங்க வா நாளைக்கு வா பேசிக்கலாம். வா நாளைக்கு காலையில வா. நீ என் தொட்டு பாரு அப்படியா? நான் வரவே மாட்டேன். நான் ஸ்ட்ரைட்டா எங்கேயாவது ஒரு இதுல பூந்து நிப்பேன். எட்டுவேன் எவனாச்சும் பாத்துக்க. நீ நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் வர மாட்டேன். போன வை. ஏய்